ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இது உங்களுடைய தேஜனிக்கி சேனல். எங்க சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளியே கிளம்புறோம், அதாவது ஆவடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ஏன் ஆவடிக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு எங்க ஹஸ்பண்டோட அண்ணன் பசங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால நாளைக்கு காலைல ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுவோங்க. ஏன்னா திருவண்ணாமலை வரையும் போகணும், அதனால காலையிலேயே கிளம்பிடுவோம். சரி, இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம ஆவடி போயிட்டோம்னா அங்கிருந்து தான் வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூ ஆவடிக்கு போய் கட்டிக்கலான்னு தான் இருந்தேன். ஆனா வந்து எங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 9 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். நைட்டு 9 மணிக்கா தான் கிளம்ப போறோம். பசங்க எல்லாம் கிளம்பிட்டோம், நானும் கிளம்பியாச்சு. அவர் வந்தாருன்னா அவள் தான் உடனே நாங்கள் கிளம்ப வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கை எடுத்துட்டு இங்க பாருங்க, 1 2 3 இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு டிராவல்ல பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு போக முடியாது இல்லைங்களா? அதனாலதான் அவர் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, வெயிட் பண்ற கொஞ்ச நேரம் பூ கட்டி வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? இங்க இருந்து அங்க போயிட்டு அப்புறம் எப்ப கட்டிட்டு எப்ப கிளம்புறது. ஓகே, அதனால நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நாளைக்கு காலையில கிளம்பணும்னா எப்படி இருந்தாலும் டிராவல்ல உடம்பு டயர்ட் ஆயிடும். ரிட்டர்ன் வந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. அதனால வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, துணியெல்லாம் துவச்சு முடிச்சுட்டேங்க. பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வர வரையும் வந்துட்டு மறுநாள் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வேலை கிளம்பி ஓடணும் இல்லைங்களா? அப்போ அந்த டைம்ல சப்போஸ் துணி துவைக்காம விட்டோம் வச்சுக்கோங்க, சேர்த்துக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால துணியெல்லாம் மல்லிப்பூ கட்டணும் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வச்சுக்கோங்களேன், காம்புல இருந்து உருகி உருகி விழுந்துரும். அதனால இந்த மல்லிப்பூ கட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஆனா பூ கட்டுறது பிடிக்கும். ஏன்னா நாங்க ஒரு பூ கட்டுற ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியில பிறந்துட்டு பூ கட்ட தெரியல அப்படின்னு சொன்னேன்னா அதை விட ஒரு அசிங்கம் வேற எதுவும் இருக்காது. நான் கட்டுவேன், மல்லி மட்டும் கொஞ்சம் பயம், ஏன்னா உருகி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க தாத்தா என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்பெல்லாம் பந்து கணக்குல பூ கட்டுவோம். பந்து பந்தா கட்டுவாங்க. 30 முழம் 40 முழம் அப்படி பந்தா கட்டிட்டு ஒரு உருண்டை பந்து மாதிரி கட்டிட்டு அதை எடுத்து வச்சிருவாங்க. தாத்தா சொல்ல, யாரெல்லாம் பொறுமையா உட்காந்து கட்டுறீங்களோ, அப்பயே நான் ஸ்கூல் போயிட்டு வந்து கட்டுவேன். கட்டுறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு 10 ரூபா தருவேன். அப்பெல்லாம் கமிஷனுக்கு எதிர்பார்த்து சரி கட்டுவோம்னு சொல்லிட்டு போய் உட்காந்து கட்டுவாங்க. ஆனா உட்கார்றதுதான் பேரு. ஒரு 2 முழம் 3 முழம் தான் கட்டுவேன். எழுந்து ஓடிடுவேன். தாத்தா திட்டுவாங்க. ஏன்னா விளையாட்டு வயசு இல்லைங்களா? அப்போ வந்து உட்காந்து இன்ட்ரெஸ்டா பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் வந்து மைண்ட் வந்து போகாது. அப்ப கூட தாத்தா கிட்ட அந்த 10 ரூபாய் கேட்டு வாங்கிடுவோம். அது செகண்டு. அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம அந்த குழந்தை ஏஜ்ல வந்து நம்ம எல்லாம் விளையாடுறதுலதான் மனசு வந்து போகும். ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அது வந்து செய்ய மாட்டோம். நம்ம பிள்ளைங்களும் இப்ப அப்படிதான் இருக்காங்க. நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் அந்த காலத்துல. கரெக்ட்டுங்களா? கரெக்டா இருந்தா மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பந்து பந்தா கட்டணும். எங்களுக்கு வந்து அப்புறம் அப்பா டிரைவிங்ல போனதால பூத்தொழில வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இதுவா இருக்கு. நாங்க எடுத்து பண்ணுப்பா, நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால அப்பா வந்து அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஹஸ்பண்ட் வந்து அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்துட்டாரு. நாங்க இப்ப வந்து கிளம்ப போறோம். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்பதான் வந்து நெமிலிச்சேரி டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு ஆவடி ரீச் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்க போன உடனே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாமிக்கு வந்து அதாவது காலையில வந்து நாங்க கோவிலுக்கு போறோம். எந்த கோவில் பாத்தீங்கன்னா பொய்யாமொழி விநாயகர் கோவில். அதுக்காக மாலை கோத்துட்டு இருந்தாங்க. சித்தி வந்து சப்பாத்தி தட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில எழுந்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டு சித்தப்பா வந்து நான் எடுத்த வீடியோஸ் எல்லாம் கலாச்சிட்டு இருந்தாரு. சரி, ஒரு சிரிப்போட காலைல வந்து எழுந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிளம்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? நாங்கெல்லாம் அப்படிதான். நாங்க ஒரு ரகம் இங்க அம்மா குளிச்சுட்டு வந்திருக்காங்க. சித்தி கோயிலுக்கு போறோம். அதனால எங்க சித்திதல் அப்புறமா வெண்பொங்கல் செஞ்சுட்டோம். பொய்யாமொழி விநாயகர் கோயிலுக்கு கிளம்ப போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்துருச்சு, நாங்க கிளம்பிட்டோம். ஓகேங்களா? வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா செங்கல்பட்டுக்கு போறோம். செடி எல்லாம் நட வேண்டியது இருக்கு. எங்க வீட்டுக்கு வேலை செய்யறாரு போறாங்க. ஊர்தான் கஷ்டம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வந்துடுச்சு. வண்டியில வந்து செடி எல்லாம் ஏத்திட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இப்போ டீ குடிக்கிறதுக்காக தான் இங்க ஒரு கடையில நிப்பாட்டிருக்கோம். நான் இல்ல, தேஜுது நீங்க இவ்வளவு எழுத்து பேசுறீங்க, கடற்கரை பேசணும், அப்பதான் இல்ல டைமிங் போயிடும்ல. ஹாய் வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஆம்பிஷன் என்ன? டாக்டர்.
இங்க பாரு என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க எங்க சேனலுக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? ஓகே. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், தேஜு பாட்டு பாடவே இல்லை. ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்களா, சித்தப்பா சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட சொல்லிட்டாரு. நாங்க வந்து செங்கல்பட்டு ரீச் ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேஜு செடி நடுறத பாருங்களேன், அதுல இருக்க புழுவை பார்த்து தேஜு நான் செடி மண்ணு தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இழந்து போயிட்டாங்க. அந்த செடியை நான் நட்டு முடிச்சிட்டேன். அடுத்து என் பையன் அதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அவன் ஜாலியா எடுத்து மண்ணெல்லாம் தள்ளி செடி நிறைய செடி நட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடி, மல்லிப்பூ செடி, அப்புறமா முருங்கை விதை இதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு நாங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல்பட்டுல. எதுக்காக நாங்க செடி நடுறோம்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய அங்க ஒரு வீடு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுக்கு வந்து சிம்பிளா வந்து பால் காசி அந்த ஓம வளர்த்த போறோம். அது வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். கார்த்திகை மாசம் தான் அது பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். அடுத்தது எங்க போறோன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. பாய்.